உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? என்ன ஃப்ரெண்ட் இப்படி கேட்டீங்க? நான் ஃப்ளைட்டே ஓட்டுவேன். இது என்ன ஜுஜுபி? இப்ப பாருங்க, இதான் கிக்கரா? ஆதி, ஸ்டாண்ட சரியா பேச்சே எடுக்கல, கேக்குறது இல்ல. டச் வேற விட்டுருச்சா? அதான். ஏ தமிழ், இங்கடி இந்த பைக் சாவி. உன் ஃப்ரெண்ட பைக்ல போ சொல்லு. ஐயோ ஃப்ரெண்ட், நமக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை. நமக்கு இந்த சைக்கிளே போதுங்க. ஃப்ரெண்ட், சைக்கிள் ஓட்ட ஒரு ஈஸியான டெக்னிக் இருக்கு. குரங்கு பெடல் போட்டு ஓட்டுங்க ஃப்ரெண்ட், அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம். அது குரங்கு படலா? அது எப்படி போடுறது? ஃப்ரெண்ட், இதோ கால் அதுக்குள்ள விட்டீங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது ஃப்ரெண்ட். நான் அப்படியே நார்மலாவே ஓட்டிடுறேன், டச் இல்லைல்ல, அதான். இன்னும் எத்தனை இடத்துல விட போறேன்னு தெரியலையே. வேட்டி வேற இழுத்துக்கிட்டு. சார், சொல்லுங்க. என் பேர் ஆதி. இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? பார்க்கறதுக்கு பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க. உனக்கு என்ன வேலை தெரியும்? சார், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன் சார். நல்லதா போச்சுப்பா. பக்கத்து ஹோட்டலுக்கு ஒரு 20 மூட்டை அரிசி வேணுமா? இப்ப வண்டி வரும், அதுல ரைஸ் மில்ல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து ஹோட்டல்ல டெலிவரி பண்ணிடுறியா? சரிங்க சார். அப்புறம் சார், சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா சார்? 10,000மா? ஏப்பா, இன்னுமா அசால்ட்டா ஒரு நாளைக்கு 10,000 கிடைக்குமான்னு கேக்குற? அதெல்லாம் இந்த இடம் சரிப்பட்டு வராது. நீ வேற இடம் போய் பார்ப்போ. சார், நாளைக்கு இல்லை சார், ஒரு மாசம் கூட வேலை செய்யறேன். ஆனா எனக்கு அட்வான்ஸா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா சார்? பா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து வேலை கேட்ட, எடுத்தது 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குற. காசை வாங்கிட்டு நீ பாட்டு ஓடி போயிட்டா நாங்க என்ன பண்றது? சார், என்ன நீங்க முழுசா நம்பலாம். நான் அந்த மாதிரியான ஆள்லாம் இல்லை சார். அதெல்லாம் முடியாதுப்பா. 500 ரூபாய் சம்பளம் தரேன், முடிஞ்சா வேலை செய்ய, இல்லைன்னா வேற இடத்த போய் பார்ப்போ. அட, புதுசு புதுசா கிளம்பிடுறானுங்க. எவனாவது ஏமாந்து பணத்தை கொடுத்தா எஸ்கேப் ஆயிருது. என்ன பண்ற மாப்ள? மாமா, இப்ப எதுக்கு அவனை வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க? எங்க அப்பனுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். விடுறா மாப்ள, அந்த ஆதி ஒரே நாள்ல துண்டை காணும் துணியை காணும் ஓட போறான். அப்புறம் மாப்ள, பைத்தியம் எப்படி இருக்கு? ஏன் மாமா நீ வேற வெறுப்பேத்துக்கிட்டு? சரி சரி. மாமா, அங்க போறது ஆதி தானே? எங்க மாமா போறான் அவன்? எங்க போவான்? வேலை தேட போறான்னு நினைக்கிறேன். விடு, பாத்துக்கலாம். மாமா, அவனெல்லாம் நம்ப முடியாது மாமா. ஏதாவது ஒரு சந்தல பூந்து காசு ரெடி பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டானா? வாடா பாத்துக்கலாம், வா. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பளம். நாளை காலையில முதல் வேலையா நான் வந்து கரண்ட் பில்லு கட்டிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், உங்களுக்கு சாக்லேட்ஸ்,
தாத்தாவுக்கு மருந்து எல்லாமே வந்துடும். என்ன வேலைன்னு கேளு. என்ன வேலை ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்டு, நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு கணக்கு வழக்கு பார்க்குற வேலை ஃப்ரெண்ட். ஒரு சின்ன ஆடிட்டிங் ஒர்க், அதை ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் சம்பளம். அண்ட் கம்ப்யூட்டர் வேலை தான். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணால் காலையில் முடிச்சிருவேன். அப்புறம் ஃப்ரெண்ட், இங்கே ஆஃபீஸில் ஏசி போட்டிருக்காங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, கேட்குறப்பெல்லாம் டீ காஃபி வேற கொடுக்குறாங்க. ஜம்முன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா பேசுகிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட், பாய். என்ன சார், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க கேட்ட சம்பளத்தை கொடுக்கறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. நீங்க சரின்னு சொன்னா இப்பவே வேலையை ஆரம்பிச்சிருவோம். 5 பைசா தர மாட்டேன். நீங்க யாரும் வேலை செய்ய வேணாம். அதுக்கு நான் வேற ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன். யாரு இவனையா சொல்றீங்க? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏசியில வளர்ந்த மாதிரி இருக்கான். என்ன வேலை செய்ய தெரியும்? ஏ தம்பி, நீ ஆளும் தெரியாம கால விடுற. 10,000 செங்கல் அடிக்கணும், சும்மா இல்ல. எங்க எத்தனை லோடு மண்ணு வேணும்னு சொல்லு பார்க்கலாம். பத்தாயிரம் செங்கல் அடிக்கிறதுக்கு 20 டன் மண்ணு வேணும். அதாவது 3 லோடு. மண்ணோட தரத்தை பொறுத்து அதுல களிமண் மிக்ஸ் பண்றதா இல்ல மணலை மிக்ஸ் பண்றதான்னு முடிவெடுக்கணும். தேவைப்பட்டா 2ஐயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மண்ணை தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி அறுக்கிற பதத்துக்கு கொண்டு வந்து அப்புறம் அச்சுல ஊத்தி இறுக விட்டு செங்கலை அறுக்கணும். அறுத்து முடிச்ச செங்கலை நல்லா வெயில்ல காய விட்டு அது நல்லா காஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து சூளையில வச்சு அதை சுடணும். நம்ம செங்கலை சுடுறது தான் முக்கியமான விஷயம். சுட்டதும் நல்லா வெந்த செங்கலை பிரிச்சு எடுத்து அதை தரம் பார்த்து லோடு ஏத்தி அனுப்பி வச்சிட வேண்டியதான். ஆனா இவர் சோசியல் மீடியால நிறைய வீடியோ பாப்பார் போல, அதை வச்சு நமக்கு பாடம் எடுக்கிறாரு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்குது. நீ பேசுறத வச்சு 10,000 செங்கல் எப்படி அறுத்து கிழிக்கிறேன்னு பாப்போம். சார், இவனை நம்பிதான் எங்களை வேணாங்கிறீங்களா? விளங்கிரும் போங்க. ஏய், வாங்கடா போலாம். என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட தானே வந்தாங்கன்னு. வாங்கடா. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்கடா. நான் உங்ககிட்ட வர்றப்ப பேசிக்கலாம். இப்ப போங்கடா வெளில. வாங்கடா போவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.